நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா, சொல்லுங்கம்மா. ஹலோ பிரியா, நீ எப்படி இருக்கம்மா? நான் ரொம்ப நல்லா இருக்கேம்மா. அம்மா பிரியா, உங்ககிட்ட உன் மாமியார் எப்படி நடந்துக்கிறாங்க? பிரச்சனை எதுவும் இல்லைல்ல? ஒன்றும் இல்லைம்மா, இங்கே நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் பிரியா. அக்கா, ஆமா பிரியா, எனக்கு எப்பவும் உன் ஞாபகமாவே இருக்கு. அம்மா, நான் ஸ்ருதி பேசுறேன். அம்மா, அம்மா, ஹலோ, ஹாய், பாய் பாய். இப்ப எதுக்கு நடு வீட்டுல நின்னுக்கிட்டு ரெண்டு பேரும் அழுதுகிட்டு இருக்கீங்க? உனக்கு உன்னோட மெட்டர்னிட்டி ஹோம் தான் ஞாபகத்துக்கு வருதுன்னா அப்புறம் இந்த வீட்டுக்கு மருமகளா வர சொல்லி உன்கிட்ட யார் அழுதது? உன்னால இந்த வீட்டுல எங்களுக்கு எல்லாம் எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? நீ சாப்பாடு எடுத்து வைக்க வேண்டியதுன்னு சீனியர் சிஸ்டர். நீ ஏன் கூட வா. ஹலோ, ஹாய், பாய் பாய். ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சிச்சா? கிச்சன்ல பூஜையை முடிச்சிட்டியா? ஆனா ஒரு விஷயம் மட்டும் கவனமா கேட்டுக்கோ. எங்களுக்காக நீ இன்னைக்கு சமைச்சிருப்ப, ஆனா உன் கையால சமைச்சத இன்னைக்கு இங்க இருக்கிற யாரும் தொடக்கூட மாட்டோம். புரிஞ்சுதா? இது என்னது? கை பர்ன் ஆயிடுச்சா என்ன? கிச்சன்ல ஒழுங்கா வேலை கூட பண்ண தெரியாத உனக்கு? அப்புறம் டைனிங் டேபிள் கிட்ட வந்து உன் ஃபேஸ காட்டிட்டு இருக்காத என்ன? ஏன்னா உன்னோட ஃபேஸ பார்த்தா யாராலையும் ஒழுங்கா சாப்பிட கூட முடியாது. ஹலோ, ஹாய், பாய் பாய். அம்மா, அம்மா. ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த ரூமுக்கு வெளியில நம்ம ஹாப்பிலி மேரிட் கப்பிள் ஆக்ட் பண்ணணும். ஆனா இந்த ரூமுக்குள்ள நீ யாரோ நான் யாரோ, யூ மீன் நத்திங் டு மீ. டைனிங் டேபிள் கிட்ட வந்து உன் ஃபேஸ காட்டிட்டு இருக்காத என்ன? ஏன்னா உன்னோட ஃபேஸ பார்த்தா யாராலையும் ஒழுங்கா சாப்பிட கூட முடியாது. நான் உங்களை தான் காதலிக்கிறேன் ஸ்ருதி. ராணியம்மாவை என்னோட மனைவியா நான் நினைக்கல. ராணியம்மா உங்க மனைவி கிடையாதுன்னு நினைக்கிறீங்களே? அப்ப இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொல்ல வேண்டியதானே? அஞ்சலியை நிரந்தரமா விட்டுடுங்க.
நீ என்னோட மனைவி 6 மாசத்துக்கு மட்டும்தான். ஸ்ருதி தான் என்னோட வாழ்க்கை, என்னோட உலகம், என் உயிரே ஸ்ருதி தான். எங்க 2 பேருக்கு நடுவுல இருக்கிறது ஒரே தடங்கல், அதுதான் ராணி அம்மா. உன் மேல உயிரியே வச்சிருக்கேன் ஸ்ருதி. ராணி அம்மாவை என் மனைவியா நினைக்கல. ராணி அம்மா உங்க மனைவி கிடையாதுன்னு நினைக்கிறீங்களே, அப்ப இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொல்ல வேண்டியதானே? அஞ்சலி நிரந்தரமா விட்டுடுங்க. ஏன் எங்க போனாலும் என் பின்னாடியே வர்ற? முதல்ல போங்கிறது. Just get out of here. நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல, அப்புறம் என்ன கல்யாணம் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்தீங்க? நீங்க பண்ண இந்த தப்பால ஒரு நிமிஷத்துல என் வாழ்க்கையே போயிடுச்சு. நீங்க பண்ண காரியத்தால என் அம்மா கூட என்கிட்ட பேச தயாரா இல்ல. என் குரலை கேட்டதும் போனை கட் பண்ணிட்டாங்க. எந்த அக்கா கூட சேர்ந்து நான் சந்தோஷமா வளர்ந்தேனோ அவங்களுக்கு என் முகத்தை பார்க்க கூட விருப்பம் இல்ல. அஞ்சலி அக்கா, பாட்டி எல்லாரும் கோவமா இருக்காங்க. இது எல்லாமே உங்களாலதான். அதனால இன்னைக்கு என்ன தோணுதோ அதைத்தான் நான் செய்வேன். அழணும்னு தோணுச்சுன்னா நான் அழுவேன். உங்களை திட்டணும்னு தோணுச்சுன்னா நான் திட்டுவேன். உங்களால என்ன தடுக்க முடியாது. சந்தோஷமா இருக்கீங்கல்ல? எனக்கு என் வாழ்க்கையில நடக்கிறத பார்த்து நீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறீங்கல்ல? எந்த உறவுகளோட இருந்ததுனால சந்தோஷமா இருந்தேனோ அந்த உறவுகளை எல்லாம் பிரிச்சு நீங்க சந்தோஷமா இருக்கீங்கல்ல? திரும்ப என்ன அனாதையாக்கிட்டு நீங்க மட்டும் இப்ப நிம்மதியா இருக்கீங்கல்ல? என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்கி உங்களுக்கு அப்படி என்ன கிடைச்சது சொல்லுங்க. ஆமா, எனக்கு சந்தோஷம் தான். நீ கஷ்டப்படுறத பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. உன்னை கஷ்டப்படுத்தி பார்க்கணும் தான் நான் இவ்வளவு தூரம் இதெல்லாம் பண்ணேன். கேட்டியா இல்லையா? என்ன தெரிஞ்சுக்கணுமா? ஏன் நீ கஷ்டப்படுறத நான் பார்க்கணும்னு நினைச்சு நீ தெரிஞ்சுக்கணுமா? ஏன்னா நான் உன்னை அடியோட வெறுக்கிறேன். Because I hate you. நானும் உங்களை அடியோட வெறுக்கிறேன். நீங்க என்ன வெறுக்கிறத விட அதிகமா உங்களை வெறுக்கிறேன். ஏன்னா ஒருத்தர் உங்க மேல பாசம் காட்டணும்னா அந்த தகுதி உங்களுக்கு கிடையாது அஸ்வின். உங்களை நான் அடியோட வெறுக்கிறேன். உங்களை மாதிரி ஆளை வெறுக்க மட்டும்தான் முடியும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏதாவது பேசலாம்மா? எப்படி இப்போ நீங்க மௌனமா இருக்கீங்க? என் வாழ்க்கையில இங்க என்னென்னமோ நடக்குது. நீங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. நான் கேட்கிற எந்த கேள்விக்கும் நீங்க பதிலே சொல்ல போறது இல்லையா?
உங்களுக்கு தெரியுமா? உங்க முகத்துல இருக்கிற சிரிப்பை பார்க்கும்போது எப்பவும் ஒண்ணுதான் தோணும். சிரிச்சுக்கிட்டே வாழ்க்கையில வர எல்லா பிரச்சனைகளையும் எதிர்த்து போராடணும்னு நினைப்பேன். உங்களோட இந்த சிரிப்புல தான் என்னோட எத்தனையோ கேள்விகளுக்கு பதில் கிடைச்சிருக்கு. எனக்கு ரொம்ப நல்ல தோழி எப்பவும் என் கூட இருக்கிறது நீங்க மட்டும்தானே நான் இது வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க இருக்கும்போது என் வாழ்க்கையில் எதுவும் தப்பா நடக்காதுன்னு நினைச்சேன். அப்படி இருக்கும்போது இதையெல்லாம் எப்படி நடக்க விட்டீங்கம்மா? அந்த ராட்சசைய அக்கா வாழ்க்கைய அவங்க கல்யாணத்தை காரணம் காட்டி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஆனா நீங்க எதுவும் செய்யலையே. நீங்க நினைச்ச இதை தடுத்திருக்கலாம். ஆனா ஏன் நீங்க தடுக்காம விட்டீங்க? நீங்க பண்ணது தப்பு, ரொம்ப பெரிய தப்பு. சரி விடுங்க. இதுக்கு மேல நடந்தது உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது. உங்ககிட்ட இருந்து நான் தான் நிறைய எதிர்பார்த்துட்டேன். போதும். இதுக்கு மேல உங்ககிட்ட நான் பேச தயாரா இல்ல. இதுக்கு மேல நான் அழவும் போறது இல்ல. எவ்வளவு சீக்கிரம் நான் தோல்வியை ஒத்துக்க மாட்டேன். புரியுதா உங்களுக்கு? இன்னொரு விஷயம், நீங்க மௌனமா இருக்கிறதால நானும் பேசாம இருப்பேன் நீங்க நினைக்க வேண்டாம். நான் வேற யாராவது ஒரு தோழியை தேடிக்கிறேன். அவங்க கிட்ட என் மனசுல இருக்கிறத சொல்றேன். பாத்துக்கிட்டே இருங்க. இங்க பாருங்க, இந்த சோஃபாவை அங்க எடுத்து போடுங்க, அதை எடுத்து இந்த இடத்துல போடுங்க. அஞ்சலி, அட சும்மா அங்க இங்கேயும் நடந்துட்டு இருக்காத, டயர்ட் ஆயிடுவேன். இங்க வந்து உட்காரு, வா வா. அத்தை, இதெல்லாம் செஞ்சு தானே ஆகணும். முகம் பாக்குற சடங்குக்காக கெஸ்ட் எல்லாம் வந்துருவாங்க. அட ஹலோ, ஹாய், பை பை, இதெல்லாம் நடக்கிறது தானே, தன்னால நடக்கும். இந்தா ஜூஸ் குடி, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இங்க பாரு, எனக்கு ஒரு சின்ன டென்ஷன் இருக்கு. நிறைய பேர் வருவாங்க, வந்து பிரியாக்கு பிளெஸிங்ஸ் கொடுப்பாங்க. ஆனா கூடவே கிழிஞ்ச புடவை இருப்பாளே ஃப்ரீ. இந்த கிழிஞ்ச புடவையையும் எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுவாங்களே, வரவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்களோ தெரியல. பாத்தியா, சைத்தானோட பேரை சொன்னதும் சைத்தான் பிரசன்சர் அப்படின்னு வந்துருச்சு. வாங்கம்மா. என்ன என்னது இது? இது வரைக்கும் அஞ்சலி கொடுத்த புடவைய மட்டும்தான் கட்டிட்டு இருக்கியா? தேவையில்லாத விஷயத்துக்குலாம் உங்க அத்தை என்னென்னமோ பேசுவாங்க. இப்ப என்னாச்சு? உன்னோட துணிமணி எல்லாம் எப்ப அனுப்புறதா உத்தேசம் உங்களுக்கு? சரி, துணிமணி எல்லாம் விடு. விருந்தாளிங்க எல்லாம் வரப்போறாங்க. இவளை என்ன லாக் பண்ணிடலாமா? இவ மட்டும் இப்படியே சுத்திட்டு இருந்தா என் மருமகளோட ஃபேஸ் ஷோ ஃபங்க்ஷன் ஒழுங்காவே நடக்காது. அது மட்டும் இல்ல, நம்ம கூட யாருக்கும் ஃபேஸ் ஷோ பண்ண முடியாது. ஹலோ, ஹாய், பை பை. மனோரமா, இந்த வீட்டோட நிலைமை எப்படி வேணாலும் இருக்கட்டும். ஆனா நாம எப்பவும் எதுக்கும் போய் சொன்னது கிடையாது. அது நம்ம பழக்கம் இல்ல. அது எனக்கும் நல்லா தெரியும் அத்தம்மா. ஆனா 4 பேர் வந்து கேள்வி கேட்கும் போது நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க என்னன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இவ பண்ணது மிஸ்டேக் தானே, அவங்க கிட்ட என்னன்னு சொல்ல முடியும்? இவங்க வீட்ல ஹோலி ஆஃபர் போயிட்டு இருந்தது, 1 வாங்கினா 1 ஃப்ரீன்னு அவங்க கிட்ட சொல்லவா? யாருக்கு என்ன பதில் சொல்லணுங்கிறத பத்தி நீ ஒண்ணு யோசிக்க வேண்டியதில்லை மனோரமா. நான் தான் இருக்கல, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். பிரியா மருமகளுக்கும் சுருதி மருமகளுக்கும் ஒரே நேரத்துல அந்த சடங்கு நடக்கும். அவ்வளவுதான். ஸ்ருதி, நீங்க இப்ப உங்களோட ரூம்க்கு போங்க. முகம் பாக்குற சடங்குக்கு தேவையான ட்ரெஸ் நான் கொண்டு வந்து தரேன். சரி.
இந்த அஞ்சலி முதல்ல ஜூஸ் குடி. இங்க ஒரே டென்ஷனா இருக்கு. அட கடவுளே, நான் இதை ஸ்ருதி கிட்ட கொடுக்க மறந்துட்டேன். அ, அ, ஸ்ருதி, சின்னா, நல்ல வேளை நீயே வந்துட்ட. எனக்கா? ஸ்ருதிக்கு நான் இதை முதல்லயே கொடுக்கணும்னு நினைச்சேன். அம்மாவோட வளையல் இத ஸ்ருதி இந்த சடங்குல போட்டுக்கணும்னு ஆசைப்படுறேன். அம்மா இருந்திருந்தாங்கன்னா அவங்களும் இப்படிதான் பண்ணிருப்பாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், ஸ்ருதி கண்டிப்பா இன்னைக்கு இதை போட்டே ஆகணும். அம்மன் செல்லக்கா, இவங்க எப்போ உங்களுக்கு துணையா இருப்பாங்க. பிரியா, அஜய், இதுக்கு மேல என்னால ஸ்ருதி கிட்ட கோவப்பட முடியாது. ஸ்ருதி மேல கோவமா இருக்கணும்னு சொல்லி உங்ககிட்ட யார் சொன்னாங்க? ஆனா அவ பெரிய தப்பு பண்ணிருக்காளே, அவ்வளவு சீக்கிரம் அவளை மன்னிக்க முடியாதுங்க. ஒரு விஷயத்தை மட்டும் நீ நல்லா புரிஞ்சுக்கோ பிரியா. ஸ்ருதிய சின்ன வயசுல இருந்தே உனக்கு தெரியும்ல. அவங்க இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிருக்காங்கன்னா அதுக்கு பின்னாடி நிச்சயமா ஒரு பெரிய காரணம் இருக்கும்னு எனக்கு தோணுது. ஹலோ, ஹாய், பை பை. இன்னும் கூட நீ ரெடி ஆகலையா பிரியா? என்னது இது? திரும்பவும் நடு வீட்டுல நின்னு அழ ஆரம்பிச்சிட்டியா? முதல்ல அழறது நிறுத்து. இப்படி அழுதுட்டே இருந்தா பாக்குறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? மா, அது வந்து என்னன்னா, சரி போதும் அஜய். கொஞ்ச நேரத்துல கெஸ்ட் எல்லாம் வந்துருவாங்க. சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வாங்க. முதல்ல அழறத நிறுத்து. கம் ஆன், கெட்ஸ் ரெடி. சரி, நான் இப்ப வந்துடுறேன். போ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்தா ஸ்ருதி. கெஸ்ட் எல்லாம் வர டைம் ஆயிடுச்சு. நீங்க சீக்கிரம் ரெடி ஆகுங்க. ஸ்ருதி, சின்ன அவங்களுக்கு இன்னும் வளையல கொடுக்கலையா? என்ன? ஒண்ணு இல்ல. நான் சின்ன கிட்ட அப்புறமா பேசிக்கிறேன். நீங்க சீக்கிரமா ரெடி ஆகுங்க. ம். எல்லாரும் வணக்கம். வாங்க, உள்ள வாங்க. வாங்க, நான் உங்களை பாட்டி கிட்ட கூட்டிட்டு போறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல என் மருமக கீழே வந்துருவா. அதோ பாட்டி இங்க இருக்காங்க. வணக்கங்க. கண்ணா அஜய், வந்து ஆன்ட்டி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க. வா வா, வாங்கிக்க. பாட்டி, நான் இப்ப வந்துடுறேன்.
அக்கா என்னாச்சு? அக்கா நீங்க பிரெக்னண்டா இருக்கீங்க. எதுக்கு நீங்க இந்த வேலையெல்லாம் செய்றீங்க? ஒரு இடத்துல உட்கார்ந்து நிம்மதியா ரெஸ்ட் எடுக்கலாம்ல. எதுக்கு உங்களுக்கு இந்த சின்ன, வேண்டாத நான் நல்லதா இருக்கேன். எனக்கு ஒண்ணும் இல்ல. என்னால என்ன பாத்துக்க முடியும் சின்ன. நான் உன்கிட்ட பேசுறதுக்காக தான் வந்துட்டு இருந்தேன். என்ன? இப்ப நீ என்கிட்ட எதை மறைச்சுக்கிட்டு இருக்க சின்ன?